அப்போனா நம்ம கண்ணு தூங்குனாலும் அந்த கண்ணு ஆவி மண்டலத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். What does a spiritual awakening feel like? ஆவிக்குரிய எழுப்புதல் இல்லை ஆவிக்குரிய விழிப்புணர்வு அது எப்படி இருக்கும்? ஹலோ, what does a spiritual awakening feel like? ஆவிக்குரிய விழிப்பு, நமக்குள்ள ஒரு விழிப்பு வரணும். ஆவிக்குரிய விழிப்புனா தூங்குறது இல்லை, முழிச்சிருக்கணும். அப்படின்னா நம்ம ஆவியில் விழிப்பாக இருக்கணும். ஹலோ, வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்கா இல்லையா? நம்ம தூங்கக்கூடாதான், எப்போதும் விழிப்புணர்வாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போனா நம்ம கண்ணு தூங்குனாலும் அந்த கண்ணு ஆவி மண்டலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் கண்ணு நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் கண்ணில் என்ன நடக்குதுன்னா அந்த ஆவி மண்டலத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பட் யூ ஆர் ஸ்லீப்பிங். your physical eyes is closed, but your spiritual eyes, உங்களுக்குள்ள உங்கள் ஆவி மனுஷன், அந்த ஆவி மனுஷனுடைய கண்ணு அந்த ஆவி மண்டலத்தில் பார்க்கும். உங்களுக்குரிய தகவல் வரும். அந்த கனவுல ஆண்டவர்கிட்ட பேசுவார். அந்த 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 மண்டலத்தில் அது ஆண்டவருக்கு பேசுகிற காரியம் உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபீல். நீங்கள் எந்திரிக்கும்போது அப்படியே வேர்த்து போயிடும். சில பேர் எந்திரிச்சு அழுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு சில நாள் விளங்காது. பிகாஸ் இட் கேனாட் பி டிஸ்கிரைப். அதை என்ன சொன்னால் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை நம்ம விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்குரியது. புரியுதா? அப்போ தான் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா?